ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம். இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், அதாவது சத்துரு பல நேரங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுகிற அவனுடைய செயல் திட்டங்கள். தமிழ் ஒரு வார்த்தை இருக்கிறது, தான் வெட்டின குழியில தானே விழுவான். இன்றைக்கு சத்துரு பல நேரங்களிலே தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராய், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராய், தேவனுக்காய் செயல்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் பலவிதமான சூழ்ச்சிகள், அவர்களை வீழ்த்துவதற்காக, நிம்மதியை கெடுக்க, அபிஷேகத்தை கெடுக்க, ஊழியத்தை கெடுக்க பலமுறை தாக்குதல். ஆனால் சத்துரு தோற்று போனவன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இங்கே தானியேலை குறித்த சில சத்தியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1:3 அவன் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாதொரு மாசம் இல்லாதவன், அழகானவன், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகி சில வாலிபரை கொண்டு வந்தான். சொல்ல வந்த வார்த்தை தானியேலை குறித்து, சகல ஞானம் தேறினவன், அறிவில் சிறந்தவன், கல்வியில் நிபுணன், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள், வாலிபன். பொதுவாகவே இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில பார்க்கனால், ஒரு ஊழியர் சொன்னது போல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆஃபர்கள் அதிகம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அவனை இழுக்க, அவனை திசை திருப்ப, அவன் வாழ்க்கையை மாற்ற, அபிஷேகம் பெற்ற பிள்ளை வாழ்க்கையில ஆஃபர்கள் அதிகம். நிறைய பேருக்கு புரியல. நன்ற இந்த ஆறாம் நடத்துகிறவர்கள், இந்த இளம் ஊழியர்கள், இசைக்கர் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு ஆஃபர் ரொம்ப அதிகம், பல முனையிலிருந்து, பல கோணங்களிலிருந்து. அது என்ன? ஏனென்றால், திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையை திசை திருப்ப, ஒன்றுமில்லாமல் ஆக்க, அவருடைய அபிஷேகத்தை குலைக்க. எனவே அந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். சத்துரு பல நேரங்களில உங்களுடைய அபிஷேகத்தை கெடுப்பதற்காக, உங்களுடைய அழைப்பை கெடுப்பதற்காக பல கோணங்களில் அவன் பலரை பயன்படுத்துகிறான். சில நேரங்களில அரசியல்வாதிகளை பயன்படுத்துகிறான், சில நேரங்களில ஆன்மீகவாதிகளை பயன்படுத்துகிறான். நெகேமியாவின் வாழ்க்கையில சன்பல்லாத் தொபியா அரசியல்வாதிகளை பயன்படுத்தினான். அதை வெற்றி பெறாத போது நவோதியாள் என்கிற ஒரு ஆன்மீகவாதியை பயன்படுத்தினான், ஜனங்களை பயன்படுத்தினான், திருச்சபையில் இருக்கிற சகோதரர்களை பயன்படுத்தினான். நெகேமியா சொன்ன வார்த்தை, நான் ஓடி ஒளிவதில்லை. ஆங்கிலத்துல ஐ வில் நாட் குவிட், ஐ வில் நாட் கிவ் அப், நான் ஓடி ஒளிவேனோ. இன்றைக்கு அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். தானியேல் 1 அதிகாரம் 4 அந்த வார்த்தை படித்திருக்கலாம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ராஜா அவர்களுக்கு, தானியேலுக்கு கல்தேய எழுத்து பாஷை கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிதாக்களின் தலைவனாகிய அஸ்பினாஸ்க்கு கற்பித்தான். கவனியுங்கள், கல்தேயரின் எழுத்து, கல்தேயரின் பாஷை. இது புரிவது சற்று கடினம். அன்பானவர்களே, அவருடைய மொழியை மாற்ற விரும்பினான், கலாச்சாரத்தை மாற்ற விரும்பினான், அவனுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை மாற்ற விரும்பினான். கவனியுங்கள், அவன் திட்டம் என்னவென்றால், நன்றாக படியுங்கள், கல்தேயரின் எழுத்துக்கள், இரண்டாவது அவருடைய பாஷைகள். இது படிப்பதற்கு அது ஒன்றுமில்லாமல் போடு தோணலாம். ஆனால் நோக்கம் என்னவென்றால், கவனியுங்கள், அவனுடைய பாடம், அவனுடைய கொள்கை, அவனுடைய கோட்பாடு, அவனுடைய தத்துவங்கள், சித்தாந்தங்கள். திருச்சபையில பாருங்களேன், இந்த செழிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசங்கள், இதை கேட்டு கேட்டு மக்கள் அப்படியே ஊறி போகிறார்கள். அவர்களும் அதைத்தான் பேசுகிறார்கள். ஒரு காலத்துல சத்தியத்திற்காக வாழ்ந்தவர்கள், சத்தியத்துக்காய் நின்றவர்கள், சத்தியத்திற்காக தூணாய் விளங்கினவர்கள், இன்றைக்கு இந்த செழிப்பின் உபதேசம் உடை மாறிற்று, அலங்காரங்கள் மாறிற்று, ஆபரணங்கள் மாறிற்று. ஒரு காலத்துல சத்தியத்திற்காக, இந்த பெந்தைக்கோஸ்தே உபதேசத்திற்காக நின்றவர்கள்
இன்றைக்கு பார்க்கும்போது உடை அலங்காரம், சுய அலங்காரம், தோற்றம் எல்லாமே மாறிவிட்டது. பிசாசு நோக்கமே கவனிங்கள், அந்த மொழியை, அந்த கலாச்சாரத்தை, அந்த காரியங்களை ஒன்றுமில்லை. கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போறாங்க, முழுக்க முழுக்க அதே ஸ்டைல், the way they speak, அந்த பாடல் எல்லாமே இதுதான் அன்றைக்கு சத்துரு செய்தான். கவனியங்கள், திரும்ப திரும்ப அவனுடைய இசை, அவனுடைய கொள்கை, அவனுடைய கோட்பாடு, அவனுடைய சித்தாந்தம், இதைத்தான் அன்பானவர்களே பெயரை மாற்றினான். அனனியா, மிஷால், அசரியா, இவர்களுடைய பெயரை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பிசாசு நோக்கமே அதாவது தேவனுக்கு ஏற்றதாய் மாற்றுவதல்ல, உலக பிரகாரமாய். இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு வந்த அநேக வாலிப பிள்ளைகள் பக்தியில வாழ்ந்தார்கள், ரொம்ப ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார்கள், சத்தியத்துல உண்மையா இருந்தாங்க, உபதேசங்களில் உண்மையா இருந்தாங்க. இந்த ஐடி தொழில், இந்த கல்லூரி வாழ்க்கை, ஆண்களும் பெண்களும் மாறி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல சபைக்கு நன்றாக சீவி ஒழுங்காக வந்த பிள்ளைகள் இன்னைக்கு தலைவிரி கோலமாய் வருகிறார்கள். லிப்ஸ்டிக் இல்லாம இன்னைக்கு திருச்சபையில மக்கள் இல்லை, சின்ன குழந்தை கூட. அது என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. அன்புடைய பிள்ளைகளை திரும்ப சொல்லுகிற வார்த்தையை, அவர்களுக்கு அவர்கள் பாஷையை கற்றுக் கொடுக்க ராஜா அவர்களை ஏற்படுத்தினான். அந்த வசனங்க, அவன் அவர்களுக்கு கற்பித்தான். அடுத்த வார்த்தை 5ஆம் வசனம், கட்டளையிட்டான். தானியேல் 1:5. இன்னைக்கு பாருங்களேன், பிள்ளைகளை எல்லாரும், சின்ன பையன் கூட இன்னைக்கு அவனுடைய முடிவெட்டுதல் எல்லாமே இன்னைக்கு மாறி இருக்கிறது. கேட்டா சொல்றாங்க கடையாறு வெட்டினார். இல்லை, ஏன்னால் அன்பு ஆவிக்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய சிகை அலங்காரம் கூட முக்கியமானது. உலக பிரகாரமாக உலக மனிதர்கள் போல அது தேவையற்றது. சின்ன பிள்ளைக்கு, சின்ன குழந்தைக்கு, அந்த பையனுக்கு கமல் போடுறது எவ்வளவு கேவலமான வாழ்க்கை. இது சத்துருடைய நோக்கம். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அவன் அவனுடைய விதையை, அவன் அவனுடைய கொள்கையை, அவன் அவனுடைய கோட்பாடுகளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே விதைக்க விரும்புகிறான். இன்றைக்கு கருத்து என்னவென்றால், உங்களை அழிக்க, பாரம்பரியங்களை அழிக்க, கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேரை போடுங்க. புரியும். To change your Christian maturity, to destroy your Christian character, to destroy your Christian heritage. யோசித்து பாருங்கள், நம்மள முற்பிதாக்கள், இதே சென்னையில தமிழகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள் சுந்தரமையா, இல்ல எவ்வளவு பேர், மிக சாது யேசுதாஸ் ஐயா, இவருடைய சத்தியங்கள் இப்படி ஆழமானது, அர்த்தமானது. ஆனால் இன்றைக்கு அதே சுந்தரம் அவர்கள் இருந்த திருச்சபை வித்தியாசமா இருக்கிறது. காலங்கள் மாறிக்கொண்டு, அவங்க என்ன சொல்றாங்க, காலங்களுக்கு ஏற்றவள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை, இது சத்துருடைய மிகப்பெரிய சூட்சம், சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சகம். இட்ஸ் a cunning trick played by the devil. இந்த சத்துரு இன்றைக்கு அவன் எடுக்கிற மிகப்பெரிய ஒரு தந்திரமான காரியம் என்னவென்றால், அந்த வார்த்தையை நான் படிக்க கேளுங்கள். அதை அவன் கட்டளையிட்டான். என்ன கட்டளை? அந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். இன்னைக்கு பாருங்கள், பழைய பாடல்கள் இன்றைக்கு பாடப்படுவதில்லை, பழைய பாடல்கள் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. இந்த புதிய புதிய பாடல்கள், இந்த ராக் மியூசிக், இதுதான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியுது. யோசித்து பாருங்கள், அன்றைக்கு இருந்த அந்த மேடை நாகரிகம் இன்னைக்கு இல்லை. மேடையில அருவருப்பான உடைகள், ஊழியர்கள் கூட மேடையிலே காலணிகளை அணிந்து பேசுகிற, அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க. கலாச்சாரம் மாறி இருக்கிறது, அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க. என் அன்புடைய பிள்ளைகளை திரும்ப சொல்கிறேன், we destroy the divine heritage. தெய்வீக அந்த பழக்க வழக்கங்கள், தெய்வீக அந்த பாரம்பரியங்கள். ஆனால் இது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தானியேலோ தன் இதயத்தை அவன் அன்பாவளே அவன் தீட்டுப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த வார்த்தை இந்த வசனத்தில் ஏற்பட்டிருக்கிறது. 1:8, தன் இதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். அந்த வார்த்தை படிக்க கேளுங்கள். ராஜாவின் போஜனம், ராஜா பானம் பண்ணும் திராட்சை ரசம் தன்னை
தீட்டுப்படுத்தலாகாது. ஒரு 3 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நேபுகாத்நேச்சாருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அன்பானவர்களே, எப்படி ஆகிலும் அது தானியேலுக்குள்ளே புகுத்தப்பட வேண்டும். ஆனால் தானியேல் என்றால் அந்த வாசகருக்கு அவன் தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இன்றைக்கு your decision will determine your destiny. உங்கள் தீர்மானம் உடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். நம்பர் 1, சத்துரு மிகப்பெரிய நோக்கம் தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு இருக்கிற நெருக்கம், தேவனோடு இருக்கிற அந்த அன்பை பிரிக்க வேணும் என்று விரும்புகிறான். He want destroy your affection from the Lord. தேவனோடு இருக்கிற அந்த உறவு. ஒரு சின்ன கேள்வி, அன்றைக்கு இருந்த நெருக்கம் இன்றைக்கு ஆண்டவரோடு இல்லை. ஒரு காலத்துல எனக்கு எல்லாம் அவரே, எனக்கு ஆண்டவரும் அந்த வார்த்தை, ஒரு காலத்துல எல்லாம் அவரே, இன்றைக்கு அவரும் எனக்கு தேவை. நம்பர் 1, devil want to destroy your affection from the Lord. தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஸ்நேகம், அதற்கு பல காரியங்கள், வசதிகள். இன்னைக்கு இருக்கிற நவீன உலகம் வசதிகள் வளராய் மாறிவிட்டது. ஒரு காலத்துல ஏழ்மை இருந்தது, நெருக்கம் அதிகமாக இருந்தது தேவனோடு. இன்னைக்கு செழிப்பு வந்து விட்டது, நெருக்கம் குறைந்து விட்டது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, பவுலடியான் சொல்வது போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் வாசிக்கிறேன். ரோமர் 8:35 அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். படிக்கிறேன், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இவர்கள் நேரும் போது பாடுகள், துன்பங்கள், இதெல்லாம் உயர்க்கும். உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் வாழ்கிற மக்கள் தான் இன்றைக்கு அதிகமாய் பாடுபடுகிறார்கள். நான் பார்த்த அளவிலே, என்னுடைய அனுபவங்களிலே, ஒரு 1/2 நூற்றாண்டு அன்பானவர்களே, நான் பார்த்த அளவிலே ஆண்டவர் நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை அன்பு கூறுவர்கள், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர்கள். இன்றைக்கு ஊழியரோடு பேசினேன், பேச முடியவில்லை. அவரால மூச்சு வாங்குற அறுவை சிகிச்சைக்கு முடிந்து வீடு திரும்பி இருக்கிறார். உண்மையானவர், உத்தமமானவர், தேவனை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் பேசும்போதே ஐயா மூச்சு வாங்க பேச முடியல. இப்படிதான் ஒரு அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். தூக்கம் இல்லாத இரவுகள் ஊழியர்களுக்கு. ஆனாலும் 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிசாசின் நோக்கமே அதை பிரிக்க வேண்டும். பாடுகள் வழியாய், உபத்திரங்களின் வழியாய், ஏளனங்கள் வழியாய், பிரயாசங்களின் வழியாய் ஏதோ ஒன்று இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வேண்டும். அவகீர்த்தி, அவதூறு, தீமையான காரியங்கள், பொய்யாய். ஆனால் பவுலுடைய சொல்லுகிற வார்த்தை பிரிப்பது எது? என்னை கேட்கிற அன்பது பிள்ளையே, இது உங்கள் வாழ்க்கையா இருக்கட்டும், என் வாழ்க்கையா இருக்கட்டும், அந்த வார்த்தை உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் வரும்போது நிற்க பலன் இல்லை. ஆனால் அவையாரோட பலத்தை அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் பெறுகிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூரனானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. பிசாசுடைய முதல் நோக்கமே டு deviate, திரும்ப சொல்லுகிறேன், டு deviate the affection from the Lord. இரண்டாவதாக அன்பானவர்களே, பிசாசின் நோக்கமே to drive them from the homeland. தமிழில் சொல்லுகிறேன், அதாவது உங்களுடைய குறிக்கோள், உங்கள் நோக்கத்தை விட்டு பிரிக்க வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான், அதை விட்டு விட்டு இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசு, கவர்ச்சி. திரும்ப சொல்லுகிறேன், டிரைவிங்
from your intention, from the homeland. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அந்த பரலோகத்துடைய சிந்தை உள்ள மிக குறைவு. அந்த எண்ணமும் இல்லை, அந்த சிந்தையும் இல்லை. பரலோகம் இன்னைக்கு பரலோகத்தை பற்றி எதுவுமே பேசப்படுவதில்லை, நரகத்தை பற்றி பேசப்படுவதில்லை, பரிசுத்தத்தை குறித்து பேசப்படுவதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது பிசாசின் நோக்கமே நம்பர் 1 to drive from the affection of God, number 2 to drive from your motivation. அந்த பரத்தின் அந்த சிந்தனை விட்டு எடுபட வேண்டும். பரத்தின் நோக்கம், பரத்தின் சிந்தனை. வாசித்து பாருங்கள் 137 சங்கீதம் 1-4 வரை. நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். கவனித்து அன்றைய மக்களுக்கு பாபிலோன் தான், அழுகைதான், வேதனை தான், கண்ணீர் தான். ஆனால் சீயோனை நினைத்து, இன்றைக்கு நினைக்கிற மக்கள் மிக குறைவு. சபையை குறித்த எண்ணமே சிலருக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்பது சில பேருக்கு தெரிவதில்லை. நீ ஞாயிற்றுக்கிழமையா, நீ கர்த்தருடைய நாளா? சொல்லுகிறார், இருப்பது பாபிலோன், ஆனால் நினைப்பது சீயோனை குறித்து. அடுத்து அந்த சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே பாடல் இல்லை, ஆரவாரம் இல்லை, துதி இல்லை. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை பாழாக்கினார்கள். ஆனால் நீங்கள் சீயோன் பாட்டுக்கள் சிலரை எங்களுக்கு பாடு என்று சொன்னார்கள். அங்கே 4ஆம் வசனம், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? 5ஆம் வசனம், எருசலேமே உன்னை நான் மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமற் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். புரிய நினைக்கிறேன். சபையை நினையாமல், தேவனை நினையாமல், தேவ ஊழியன் நினையாமல், நித்தியத்தை குறித்து நினையாமல் இருந்தால் வேதம் சொல்கிறது, அன்பானுடைய என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். சத்துடைய 2வது மிகப்பெரிய கண்ணி என்னவென்றால், to drive away from the love of God. Number 2, to drive away from the motivation, to homeland. அந்த பரலோகம் சீயோன், எந்த வாஞ்சை உயர் சீயோன். இன்றைக்கு அந்த வாஞ்சையே இல்லையே. சபை குறித்த, நித்தியத்தை குறித்த, ஒரு ஊழியனை குறித்த வாஞ்சை எனக்கு இல்லை. துக்கமான ஒன்று. 3வது சத்துடைய குறிக்கோள் என்னவென்றால், disassociating from the Lord. என்ன சொல்வது போலதான், தேவனோடு இருக்கிற அந்த உறவை பிரிக்க வேண்டும். தான் பெயரை மாற்றுகிறான். தானியேல் என்ற வார்த்தையின் பெயர் God is my judge. ஆனால் அதை சத்துரு பெல்ஷாத்சார் என்று மாற்றினான். அனனியா என்ற வார்த்தையின் பொருள் beloved of the Lord. அந்த பெயரை ஷாத்ராக் என்று மாற்றினான். கவனியுங்கள், பெல்ஷாத்சார் என்ற பெயருக்கு பாகாலின் தலைவன். அனனியா என்ற வார்த்தைக்கு பொருள் beloved of the Lord. ஷாத்ராக் என்ற வார்த்தையின் பொருள் illuminated by the Son of God, சூரிய வெளிச்சம். மிஷாவல், அதாவது மிஷாவல் என்ற பெயரை மேஷாக் என்று மாற்றினான். மிஷாவல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், என் தேவனை போல ஒரு தேவன் யார்? அதை மேஷக், ஷாத்ராக், மேஷாக். அந்த ஷாத்ராக் என்ற மேஷாக் என்ற வார்த்தை தெய்வத்தை வீனஸ் என்கிற ஒரு தெய்வத்தை குறிக்கிறது. 1வது நபர் அன்பானவர்களே, அசரியா. அவருடைய பெயர் என்னவென்றால், the Lord is my helper. அசரியா என்ற பெயரை ஆபெத் நகோ என்று மாற்றினான். புரியும் அன்பானவர்களே, தானியேல் அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. அனனியா ஷாத்ராக் ஆனது, மிஷாயில் மேஷாக் ஆனது, அசரியா ஆபெத் நகோ ஆனது. அசரியா என்ற வார்த்தைக்கு தேவன் எனக்கு உதவி செய்கிறவர். ஆபெத் நகோ என்ற வார்த்தைக்கு அன்பானவர்களே, அந்த நெகோ என்று ஒரு தெய்வத்தினுடைய பெயர். அந்த தெய்வத்துக்கு நான் அடிமை, the servant of Nego. அப்படியானால் என்னுடைய செய்தி என்னவென்றால், நம்பர் 1, எல்லாமே டீல் ஆரம்பிக்கும். deriving from the love of God, deriving from the land of God. 3வது
டிஸ்அசோசியேட்டிங், அந்த இணைப்பிலிருந்து உங்களை பிரித்து விடுகிறது. 4வது டிஃபிஷியன்சி, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களை, அதாவது உங்களை குறைவுக்குள்ளாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு. நான் சொல்றது கிருபையில, டிஃபிஷியன்சி இன் தி கிரேஸ், தேவ கிருபையிட்டு உங்களை விளக்குவது. அதுதான் இந்த ஊடகங்கள், தொலைக்காட்சி, தேவையற்ற காரியம். டிஃபிஷியன்சி இன் காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபையில வளர முடியாம பாட்டெல்லாம் பாடுறோம், கிருபை இதே தேவ கிருபை இதே. கிருபையிலே இன்னைக்கு ஜனங்கள் வளரவில்லை. இது ஒரு திருப்தி, இது போதும், இது போதும் இல்லை என்பவர்களே, இது போதாது, இன்னும் வளர வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். பலமுறை சொல்லியிருக்கிறேன், எல்லாமான செய்திகளை இந்த ஊடகத்தில் ஒளிப்பதிவு செய்தாலும் இன்றைக்கு ஜெபித்தேன், ஆண்டவரே புதிய கிருபையை தாரும், புதிய வல்லமையை தாரும், புதிய அபிஷேகத்தை தாரும். இதெல்லாம் சத்துருடைய சூழ்ச்சி. அந்த அடுத்த பகுதி என்னவென்றால், அவன் வெட்டில குழியிலே அவனே விழுவான். நம்பர் 1, நீங்க பலமுறை படித்திருக்கலாம் 1:5. அதாவது உலக பிரகாரமான ஆகாரங்கள், இப்படி சொல்லுவாங்க, டெவில்ஸ் ஃபுட் அண்ட் காட்ஸ் ஃபுட். நீங்க ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய ஆகாரத்தின் ஆசையே இல்லை, வார்த்தை, வரங்கள், கிருபை, வல்லமை. ஆனால் அதாவது உலக பிரகாரமான ஆதாரங்கள் 24 மணி நேரம். பாருங்களேன், ஹோட்டல் போய் பாருங்க, சிறிய ஹோட்டலோ பெரிய ஹோட்டலோ, கூட்டங்கள் இல்லாத ஹோட்டலே இல்லை. ஒரு சாப்பிடும் இருக்க வேண்டியது, இல்லாவிட்டால் வெளியே ஒன்று ஆசனம் போட்டு இருக்கிறது, அதுல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர்கள் வரிசைப்படி உள்ளே அனுப்புகிறார் ஹோட்டலுக்கு. நாம் காசு போட்டு சாப்பிட்ற ஹோட்டல் தான், you have to wait for some time. அப்படியானால் நோக்கம் என்னவென்றால், கவனிங்க, இன்னைக்கு உலகம், அதாவது தேவை, ஆதாரம் தேவை. ஆனால் அந்த அப்படியும் கேளுங்க, 5ஆம் வசனம், ராஜாவின் போஜனம், ராஜாவின் திராட்சை ரசம். மக்களுக்கு அதெல்லாம் நாட்டம். ஏழையா இருந்தா கூட ஏழைகள் தான். ஆனாலும் இன்றைக்கு உலக பிரகாரமான அந்த ஆடம்பரங்கள், அது நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஹோட்டலில் சாப்பிடுறது. ஆனால் தகுதிக்கு மிஞ்சி, நான் சொல்ல வந்த வார்த்தை வேர்ல்ட்லி டயட், உலக பிரகாரமான, அதிலேயே கண்ணும் கருத்துமாக திரும்ப சொல்லுகிறேன், ராஜாவின் போஜனம். ஏழைதான், ஆனால் விரும்புறாங்க, அவங்களுக்கு வசதியே இல்லை, ஆனால் மாசத்துல ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடணும். இன்னைக்கு அதிகமாக இந்த இரவு நேரங்களில வீடுல சமைக்கிற மக்கள் மிக குறைவு. அது பிசாசன் ஒரு பெரிய, அதாவது இந்த உலக பிரகாரமா வாழ வேணும் என்கிற ஒரு ஆசை, கனவாகணும். அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாது. ஒரு வருத்தம், உங்களை எவ்வளவு கசைக்கு பிழிய வேண்டுமோ அவ்வளவு பிசாசு கசைக்கு பிழைக்கிறான். வேர்ல்ட்லி டயட், கவனிங்கள். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு என்னது தேவை அறிந்திருக்கிறார். He will give your portion. திரும்ப சொல்லுங்க, ராஜாவின் போஜனம். உலக நீ மக்கள் தான் விரும்பும், அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும், அவரை போல ஆடம்பரமா இருக்கணும். அவர் வீட்டுல அந்த 65 இன்ச்சு டிவி இருக்குது, எங்க வீட்டுல இருக்கணும். இல்லை அன்பானுடைய, இது சத்துரு மிகப்பெரிய கண்ணி. அசுர வார்த்தை வேர்ல்ட்லி டயட், உலக பிரகாரமான காரியங்களை விடப்படும். 2வது நான் சொல்ல விரும்புகிறேன், சத்துரு நம்முடைய தோற்றங்களை கூட அவன் மாற்ற விரும்புகிறான். 12:13, அதிலேயே 12:13 அது சொல்லப்பட்டது, எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாழ்வுடைய முகங்களை ஒத்துப்பாரும். அடுத்த வார்த்தை, அவன் அப்படியே சோதித்து பார்த்தான். ஆனால் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 10 நாள் சென்ற பின்பு ராஜாவின் போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. அது புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். எவ்வளவு உங்களை அழிக்க வேண்டுமோ, எவ்வளவு உங்களை நாசமாக்க வேண்டுமோ, எவ்வளவு உங்களை மோசமாக்க வேண்டுமோ, கவனியுங்கள். பருப்பு, மரக்கறி, தண்ணீர், இது அவனுடைய உத்தரவு, இதான் சாப்பிடணும்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி இறைச்சி சாப்பிட்ட மக்களை விட, எம்பி சாப்பிட்ட மக்களை விட இவருடைய முகக்கலை பிரகாசமாக இருந்ததாம். அந்த வார்த்தை, அவருடைய முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டியாயும் இருந்தது. ஆமென். நோக்கம் என்னவென்றால் அழிப்பதற்காக, ஒன்றும் இல்லாமல் ஆக்க.
ஆனால் ஆண்டவர் அன்பானவர்களை நல்லா கவனிக்க வேண்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவன் நினைச்சதெல்லாம் இதை தந்து அழிக்க வேண்டும். பருப்பு. அடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை தண்ணீர், சொல்லப்பட்டது பருப்பு, மரக்கறி. அதனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, எப்படி ஆகிலும் உங்களை உருவழிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் உங்களை ஒன்றுமில்லாக்க வேண்டும். தேவன் அதிலே வெற்றி தந்தார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை அவர்களை பார்க்கிலும் இறைச்சி சாப்பிட்ட, திராட்சம் குடித்த, ராஜாவின் போதனத்தை உண்ட மற்றெல்லா பார்க்கிலும் இவருடைய முகம் மிகுந்த சரீரம் புஷ்டியாயும் களை உள்ளதாயும் இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? சத்துருக்குள் ஓதுகிற 4வது வலை அழிக்க வேண்டும், மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், பாரம்பரியங்கள் பெயரை மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, அந்த கானான் என்கிற அந்த எண்ணத்தை எடுத்து விட வேண்டும். என நடந்தாலும் தேவன் கைவிடவே இல்லை. அடுத்தபடியாக அவருடைய அதிகாரத்தை மாற்ற விரும்பினான். 4ஆம் வசனம் இந்த 1:4 சொல்லுகிறது, அறிவில் சிறந்தவர்கள், தேறினவர்கள், கல்வியில் நிபுணர். ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஒன்றுமில்லாக்க ராஜா விரும்பினான். நேபுகாத்நேச்சார். படிக்கிறேன், தேறினவர்கள், சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள். சில நேரங்களில் அன்பானவர்களே, ஆழமாய் கேளுங்கள், நம்முடைய திறமைகளையும் நம்முடைய ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் சத்து எவ்வளவு மடங்கடிக்க வேண்டுமோ, அண்டர் எஸ்டிமேஷன், அது எப்பொழுதெல்லாம் சிதைக்க வேண்டுமோ அத்தனையும் சிதைக்க முயற்சிக்கிறான். ஆனால் தேவனோ ஜெயத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை அங்கே பயன்படுத்தினார். 19ஆம் வசனத்துல அவர்கள் ராஜ சமூகத்தில் நிற்கும்படி செய்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், the devil want to change your potential. பிசாசு உங்களுடைய கிருபைகளை, உங்கள் திறமைகளை, உங்கள் ஞானத்தை, அதிகாரத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. எந்த இடத்தில் அவன் உங்களை தலைவிழ பண்ணினானோ அதே இடத்துல தலை நிமிரப்படுவார். அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான். ஆனால் நடந்தது என்ன? வேதம் சொல்கிறது, அதே இடத்துல கர்த்தர் அவர்களை கனம் பண்ணினான். ஆங்கிலத்துல with a great honor. 2வது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆண்டவர் மோசேயை வேதம் சொல்வது போல அவன் தான் பெரியவனானான். பிசாசு அழிக்க விரும்பினான், கர்த்தர் ஆக்க விரும்பினான். 24 தேவன் அவனை பெரியவனாக்கினார். திரும்ப honorable. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42, 43 சொல்லுகிறது, பிசாசு இரட்சகரை எந்த அளவுக்கு, அதாவது அவரை கொலை செய்ய வேண்டுமோ, அழிக்க வேண்டுமோ திட்டமிட்டான். ஆனால் ஆண்டு சொன்ன வார்த்தை யோவான் 12, 42, 43 அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறது, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். God will always honor you. வருகிற சூழ்ச்சி, தந்திரங்கள். முந்தின வசனத்தில் 37 இத்தனை அற்புதங்களை செய்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அடுத்த வார்த்தை, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்த வசனம், ஜெபமாலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசெய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது 43ஆம் வசனம், தேவனால் வருகிற மகிமை விட மனிதர்களால் வருகிற மகிமை விரும்பினார்கள். ஆனால் கர்த்தர் அவரை கனம் பண்ணினார். திருமலை சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். இவருடைய செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், the plan of devil will be failed. சத்துருடைய நோக்கம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சூழ்ச்சி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும். பல காரியங்கள் செய்யலாம், உன் பெயரை மாற்றலாம், உன் திறமையை குறைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் என் அன்புடைய பிள்ளையே, உங்கள் நோக்கத்தில் உறுதியாருங்கள். 4 காரியம் சொல்ல போற 4 காரியங்கள். உங்கள் ஆராதனை விட்டு விடாதிருங்கள், உங்கள் துதியை விட்டு விடாதிருங்கள், உங்கள் ஜபத்தை விட்டு விடாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாதிருங்கள்.
சொல்லுகிறேன், don't stop your worship, don't stop your praising, don't stop your prayer, don't stop your preaching. உங்களுடைய ஆராதனை விட்டு விடாதிருங்கள், உங்களுடைய துதியை விட்டு விடாதிருங்கள், உங்கள் ஜபத்தை விட்டு விடாதிருங்கள், உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதை விட்டு விடாதிருங்கள். இந்த நிலையிலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். பிசாசு பல கோணங்களிலே உங்களை கீழே தள்ளலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். இதெல்லாம் ஆண்டவரே, சத்துரு தான் விட்டின குழியில் தானே விழுவான். உங்களை பிள்ளைகளுக்கு எதிராக அவன் கொண்டு வருகிற சூழ்ச்சிகள், கீழ்த்தரமான காரியங்கள், மடங்கடிக்கப்படுகிற, சொர்ந்து போக பண்ணுகிற, இலக்கரிக்கப்படுகிற எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் ஜெயந்தாரும். இல்லாமையிலும் வெறுமையிலும் வியாதியிலும் ஜெயந்தாரும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ சகாயம் பண்ணும். தோல்வி வாழ்க்கை எல்லாம் வெற்றியின் வாழ்க்கை. வெற்றி நடைபோட உதவி செய்யும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் செல்லாது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதிலே ஒரு பெரிய புகலிடம் உண்டு. அந்த புகலிடம் நிரந்தரமானது, நித்தியமானது, மேன்மையானது, உங்களை உயர்த்தக்கூடியது. எனவே சத்துருடைய வலைகளிலிருந்து உங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. அன்பில் விட்டு விலகாதிருங்கள். உங்களை பரம நோக்கம் விட்டு விலகாதிருங்கள். தேவன் வைத்த இடத்துல இருங்கள். கர்த்தர் உங்களை கனம் பொருந்தின மனிதனாய் மாற்றுவார், பெரியவனாக்குவார். வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்பத்தில், உங்களை பட்டணத்தில் உங்களை பெரியவனாக்குவார். நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.